நம்ம வீடியோ பார்த்துட்டு அண்ணா நகர்லேருந்து கஸ்டமர் தான் கால் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி வீடு ஷிஃப்டிங் பண்ணுறேன், ஏசி ஒன்று கழட்டி மாடி தரணும் பண்ணி கொடுங்கன்னாங்க. சரி நம்மள கஸ்டமர் ஓகே சொல்லிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் வாங்கி நம்ம டேரெக்டாக சைட்டுக்கு போயிடுங்க. சைட்டில் போய் பார்த்தா அது ஏசி வந்து கழட்டுறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. சரி நம்ம முன்னே கேஸ்லாம் பம்ப் டவுன் பண்ணிவிட்டு ஃப்ளாரில் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க. ஃப்ளாரெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்டர் பேஸ் போல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்டர் ரிமூவ் பண்ணி கீழே வச்சுட்டு அவுட்டர் ஸ்டாண்டே ரிமூவ் பண்ணிவிட்டேங்க. அவுட்டர் ஸ்டாண்டு காப்பீட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இன்டோர் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க. இன்டோர் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்டோர் டெம்ப்ளேட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டாங்க. கஸ்டமர் வந்து புது வீடு ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி நம்மள அப்படின்னா புது வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா அங்கே வந்து செகண்ட் ஃப்ளோரு, அங்கே வந்து இன்னர் ஃப்ளோர் போடுற மாதிரி தான் இருந்தது. கஸ்டமர்கிட்ட சொன்னோம், சார் காப்பீட்டுக்குலாம் வாங்குற மாதிரி தான் இருக்குன்னு. சரி கஸ்டமர் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் சரி நம்ம அப்புறம் இன்டோர் டெம்ப்ளேட் அடிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. டெம்ப்ளேட் அடிச்சு ஸ்டெபிலைசர் எல்லாம் வச்சுட்டு அவுட்டோர் ஸ்டாண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. அவுட்டோர் ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம காப்பீடு லேக் பண்ணிவிட்டோங்க. காப்பீடு எல்லாம் லேக் பண்ணிவிட்டு நம்ம இன்னர் ஃப்ளார் போட்டு என்ன பண்ணுறோம் எல்லாம் பின் பண்ணிவிட்டு ஃப்ளார்லாம் பண்ணிவிட்டு ஃப்ளார்லாம் டைட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. எல்லாரும் ஃப்ளார்லாம் டைட் பண்ணிட்டு லீக்கேஜ்லாம் பார்த்துங்க. லீக்கேஜ்லாம் எதுவுமே இல்லை. கழுவியோட ஒயிட் சிமெண்ட்டை போட்டுட்டு ஏசி ஆன் பண்ணாங்க. ஏசி ஆன் பண்ணி கூலிங் எல்லாம் செக் பண்ணேன். கூலிங் எல்லாம் கரெக்டாக இருந்ததுங்க. கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணி சைட்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க.